உலகின் 4 மூலைகளிலிருந்து கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒரே ஆடையில் ஒரே இடத்தில் ஒரே கடவுளை நோக்கி நிற்கிறார்கள். வெள்ளை இஹ்ராம் அணிந்த அந்த கூட்டத்தில் அரசனும் ஏழையும் ஒன்றே. இதுதான் ஹஜ், இஸ்லாமின் 5வது தூண். ஆனால் இதன் ஆழம் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று அந்த ஆழத்தை உணர்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் திருக்குரானில் சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 97வது வசனத்தில் சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. வழி கண்டுபிடிக்கும் சக்தி உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வின் வீட்டிற்கு ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். ஹஜ் என்பது வெறும் பயணமல்ல, அது உலகை விட்டு விலக்கும் விடுதலை, அல்லாஹ்வை நோக்கிய திரும்புதல், பாவங்களிலிருந்து சித்திகரிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஹஜ்ஜு செய்து அதில் தவறான வார்த்தையோ தவறான செயலோ செய்யாவிட்டால் அவர் தாயிடமிருந்து பிறந்த நாளைப் போல் பாவமற்றவராக திரும்புவார். புகாரி. சுபஹானல்லாஹ். ஒரு ஹஜ், ஒரு புதிய வாழ்க்கை. ஹஜ்ஜில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆழமான கதை இருக்கிறது. இஹ்ராம் அணிவது 2 துண்டு வெள்ளை ஆடை, அவ்வளவுதான். இதில் ஒரு செய்தி இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு நாமும் இப்படித்தான் கவனி சுற்றப்படுவோம். ஹஜ் நமக்கு மரணத்தை நினைவுபடுத்துகிறது. தவாஃப், காபாவை வலம் வருவது. லட்சக்கணக்கான மனிதர்கள் காபாவை சுற்றி வருகிறார்கள். இது ஒரு அற்புதமான காட்சி. ஆனால் இதன் அர்த்தம் என்ன? நம் வாழ்வின் மையம் அல்லாஹாவாக இருக்க வேண்டும், அவனை சுற்றியே நம் வாழ்க்கை சுழல வேண்டும் என்ற அடையாளம். சஃபா மர்வா நடை. ஹாதரா அலைஹி வசல்லம் அவர்கள் தன் குழந்தை இஸ்மாயிலுக்காக தண்ணீர் தேடி ஓடினார்கள். அந்த தாயின் நம்பிக்கையை நாம் இன்றும் நினைவு கூர்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு சம்சம் தண்ணீர் கொடுத்தான். நம் துவாவிற்கும் அவன் பதில் தருவான் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவில் நிற்பது, இது ஹஜ்ஜின் உயிர் நாடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ் என்பதே அரஃபாதான். அன்று கோடிக்கணக்கான மனிதர்கள் கண்ணீரோடு துவா செய்கிறார்கள். அல்லாஹ் அனைவரையும் மன்னிக்கிறான். ஷைத்தானை கல்லெறிவது. இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்களை ஷைத்தான் தடுக்க வந்தபோது அவர்கள் கல்லெறிந்தார்கள். நாமும் நம் வாழ்வில் ஷைத்தானின் வழிகளை நிராகரிக்கிறோம் என்ற உறுதிமொழி. சகோதரர்களே, ஹஜ் செல்ல இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் நல்லமல் செய்வது அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பமானது, ஹஜ் செய்வதை விடவும். புகாரி. அதாவது இந்த 10 நாட்களில் நோன்பு நோருங்கள், குறிப்பாக அரஃபா நாளில் தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர், குர்பானி கொடுங்கள், உங்கள் சக்திக்கேற்ப அதிக இஸ்திஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் உங்கள் நேரத்தை ஹஜ்ஜுக்கு சமமாக ஆக்கிவிடுவான் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, காபாவை பார்க்கும்போது ஒவ்வொரு முஸ்லிமும் கண்ணீர் விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த இடம் வெறும் கட்டிடம் அல்ல, அது அல்லாஹுவின் அழைப்பு. இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று குரல் கொடுத்தார்கள், வஅத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி. மனிதர்களிடம் ஹஜ்ஜை அறிவிப்பீராக. அத்தியாயம் 22 வசனம் 27. அன்று கொடுத்த அந்த அழைப்பிற்கு நாம் இன்றும் பதில் சொல்கிறோம். லப்பைக் அல்லாஹும் லப்பைக், உன் அழைப்பிற்கு இதோ வந்தோம் யா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியம் தரட்டும். ஆமீன்.